நெட் டிவி ஃபார் யூ நேர்களுக்கு என்னோட வணக்கம். என் பேர் பி சோலை பிரகாஷ். பழைய வெள்ளை தேவா படத்தோட டைரக்டர். பாலா சாருக்குள்ள ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்குது. அது இது வரைக்கும் இன்னும் முழுமையாக வெளிப்படலை. இது எல்லாருமே என்கிட்ட கேட்குற கொஸ்டின் தான். இது போஸ்டர் பார்த்ததுக்கப்புறம், டீச்சர் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து பண்ணுறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறாங்களே அவங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நெட் டிவி ஃபார் யூ நேர்களுக்கு என்னோட வணக்கம். என் பேர் பி சோலை பிரகாஷ். பழைய வெள்ளை தேவா படத்தோட டைரக்டர். பாலாஸோட அசிஸ்டண்ட்டாக நீங்கள் இருந்துட்டு எப்படி உங்களுக்கு ஒரு ஃபுல் லென்த் காமெடி படம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு? இது எப்படி நடந்தது அப்படின்னா, பாலா சாருக்குள்ள ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்குது. அது இது வரைக்கும் இன்னும் முழுமையாக வெளிப்படலை. நான் அவர்கிட்ட அந்த நகைச்சுவையை தான் கற்றுக்கிட்டேன். அவரோட அருகாமை எனக்கு, அவரோட நகைச்சுவை உணர்வு எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. நான் அதை தான் உள்வாங்கினேன். ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அவர்கிட்ட நான் கற்றுக்கிற ஆரம்பித்தப்போ அவரோட அருகாமை எனக்கு அந்த நகைச்சுவை உணர்வு தான் கொடுத்துச்சு. அங்கே தான் அதை தான் எடுத்துகிட்டு வந்தேன் வெளியில் வந்துட்டு. அதுக்கப்புறம் நம்ம இந்த நகைச்சுவை வச்சு தான் நம்ம படம் பண்ண போகிறோன்ட்டு அந்த லைன் கிடச்சிது எனக்கு. நான் அங்கேருந்து அப்படியே டெவலப் ஆச்சேன். இந்த கதை உருவாச்சு. பொதுவாக பாலாசாரோட ஸ்டைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழகாக இருக்க ஒரு ஹீரோ கூட அவரோட வியூஸில் பார்க்கும்போது கொஞ்சம் அசிங்கமாக அழுக்காக தான் காமிப்பார். பட் அவரோட அசிஸ்டண்ட்டாக நீங்கள் இருந்து ஹீரோவை எப்படி அழகாக காமிக்கணும்னு ஒரு பெரிய ஒரு ஆசை உங்களுக்கு வந்துச்சு? இல்லை இதில் வேறுபாடு எல்லாம் அவர் இமயம் அவர் இல்லை. இது இன்னும் கதைக்கு நாயகன், என்னோட கதை நாயகன் இவ்வளோ அழகாக இருக்கணும்னு எனக்கு அவசியப்பட்டுச்சு. என் கதை கேட்டுச்சு. அதனால நான் சரி சார் இன்னும் அழகாக காட்டணுன்றதுக்காக அதுக்கும் ஒரு திட்டமிடல் இருந்தது. ஒரு ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணோம். இல்லை இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு 8 ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் காஸ்டியூம் இப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணோம். இது கலர் இப்படி இருக்கணும் முடிவு. நான் கேமராமேனு, டைரக்டர், ஒரு கேமராமேனு கூட உட்காந்து சைசார் கூட உட்காந்து அதை முடிவு பண்ணி தான் இவ்வளோ அழகாக காட்ட முடிஞ்சது எங்களால். அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் படத்தில் சூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய ஆக்டர், டைரக்டர், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எப்படி நீங்கள் அவரை சூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க? ஏன்னா ஒரு டெபியூட் டைரக்டர் நீங்கள் எப்படி நினச்சிங்க? ஓகே, நான் சொல்லிடுறேன். இடையில ஒரு தயாரிப்பாளர்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்குள்ள. அதையும் நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. எனக்கு இது வந்து பெரிய பலமாக தான் அமைஞ்சது. ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர், அது 3 பேருமே என் பக்கத்தில் இருந்தாங்க. இது பலவீனமாக கேட்டிங்கன்னா எனக்கு பெரிய பலம் தான். ஃபஸ்ட்டு அவர் ப்ரொடியூசராக, டைரக்டராக எப்படி அப்படின்னா, டைரக்டராக இருந்த ஒரு பழைய வெள்ளை தேவாக்கு எப்படி அவர் அப்படின்னு கேட்குறது நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு சீனை நிறையா க்ரௌடு தேவைப்படுற ஒரு காட்சி, அதை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை எடுத்துகிட்டு இருக்க டைமில் சாருக்கு தெரியும் அந்த சீன் என்ன சீன். டைரக்டர் அவருக்கு தெரியும் இல்லையா அந்த சீன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. வந்து பார்த்துட்டு என்ன க்ரௌடு கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார் எனக்கு போதும் அப்படின்னா. இல்லை பத்தாது, இந்த சீன் வந்து பெருசாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவர் வெயிட் பண்ணலாம் நம்ம அப்படின்னு 1 ஹவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் நிறையா க்ரௌடு ஏற்றி தான் அந்த சீனை ஷூட் பண்ணோம். இங்கே தான் ஒரு ப்ரொடியூசர் என் பக்கத்தில், ஒரு டைரக்டர் பக்கத்தில் இருந்ததால், சசிகுமார் சார் டைரக்டராக இருக்கதால் எனக்கு இருந்த பலம் அது. ஸோ ப்ரொடியூசர் அவர் வந்ததாலையும் எனக்கு அந்த பலம் எனக்கு கிடைச்சது. பழைய வெள்ளை தேவா, இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் பார்த்து சொல்கிறது. ஸோ இந்த படத்தில் யாரை பார்த்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி என்ன ஒரு நினச்சி வச்சுருக்கீங்க? அதான் கதையில் ஒரு நாயகன் ஒரு வெற்றியை நோக்கி நகர்றப்போ, வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கப்போ, ஒரு பெரிய வெற்றியை நோக்கி நகர்றப்போ, அந்த பழைய வெள்ளை தேவா அந்த மச்சி சூப்பரா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு கதாபாத்திரம் தேவைப்பட்டுச்சு, ஒரு வார்த்தை தேவைப்பட்டுச்சு. அதான் பழைய வெள்ளை தேவா. அதை யார் சொல்கிறா அப்படின்றதும் சஸ்பென்ஸ் தான். பழைய வெள்ளை தேவா. இந்த படத்தில் சசிகுமார் சார் தவிர மற்ற எந்தெந்த ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க? வழக்கமாக சசிகுமார் சார் படங்களை பார்த்தீங்கன்னா, சசிகுமார் சார் இருப்பாங்க, அவங்கள சுற்றி இருக்க எல்லா கதாபாத்திரங்களுக்கும் உயிர் இருக்கும். அது சும்மா சராசரியாக விட்டுற மாட்டாங்க. ஹீரோயின் இருக்காங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும், நண்பன் இருந்தாங்கன்னா நண்பனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும், அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும். இது வழக்கமாக சசிகுமார் சார் படங்களில் வரதான். இப்போது பழைய வெள்ளை தேவாலையும் அதே இருக்குது. ஒரு நல்ல நண்பனாக இருப்பார், ஒரு நல்ல காதலனாக இருப்பார், ஒரு நல்ல ஒரு தாய்க்கு ஒரு நல்ல பையனாக இருப்பார். இதெல்லாமே பழைய வெள்ளை தேவாவில் இருக்குது. இது பழைய வெள்ளை தேவா சசிகுமார் சார் படங்கள்லேருந்து எங்கே இது மாறுபடுது அப்படின்னா, இது எல்லாமே காமெடியாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி சசிகுமார் சார் பண்ணியிருக்காங்க. அதான் புதுசு பழைய வெள்ளை தேவா. சில ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர்கிட்ட வாலண்டியராக கேட்பாங்க, எனக்கு இந்த ஒரு சீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம ஹீரோ ஏதாவது கேட்டாரா, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சீன் சொல்லிட்டு?
ஆ அது 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 அதுவும் நடந்தது. அது எங்கே நடந்தது அப்படின்னா, ஒரு 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 விஷயங்கள் நடந்துட்டு இருக்க டைமில ஸ்கிரிப்ட் தெரியும்ல அவருக்கு ப்ராப்பரா. டைரக்டர் வேற அவரு. அவரு இங்க இந்த இடம்லாம் அவருக்கு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆட்டோமேட்டிக். முன்னாடியே தெரிஞ்சிருந்தது தான். அதனால எனக்கு அந்த இதெல்லாம் அந்த மாரி எனக்கு அந்த மாரி பிரச்சனைகள் எனக்கு ஒண்ணும் வரல. சரளா மேடம் வந்தாங்கன்னா, ஸ்பாட்ல அவ்வளோ எனர்ஜியா இருக்கும். அவங்க உள்ள வந்துட்டாவே ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜியா இருப்பாங்க. ஸ்பாட்ல சசி சார் நின்னுட்டாங்கன்னா, ஆல்ரெடி இது காமெடி படம்ன்றதுனால எவ்வளவு மூட் அவுட்ல வந்தா கூட, வந்ததும் அந்த டயலாக் சொல்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இது இது பெரிய கிஃப்ட்ன்னா நாங்க நடிச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கப்போ, வேடிக்கை பார்க்குற மக்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அங்க தான் இது மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்க போதுன்னு நான் முடிவு பண்ணேன். எனக்கு அங்க தெரிஞ்சது. பொதுவா படத்துலயும் சரி, ரியல் லைஃப்லயும் சரி, 2 பேர் பசங்க வண்டியில ஓட்டு போனா செம்ம ஜாலியா இருக்கும். ஒரு ஃபன்னா இருக்கும். பட் நம்ம டீசர்ல இருந்து பார்க்கும்போது என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு பாட்டிய வச்சுட்டு வண்டிலாம் ஓட்டு போவா அதெல்லாம் நாங்க பார்த்தோம். அந்த சீன் எந்த லெவலுக்கு வந்திருக்கு? எவ்வளோ ஃபன்னா வந்திருக்கு? அந்த சேஸ் இருக்கு படத்துல. அது ஒரு 3, 4 நிமிஷம், 5 நிமிஷம் வரும் அந்த சேஸு. அ அதான் படத்தோட கிளைமாக்ஸ். அத நோக்கி தான் நகருவோம் நம்ம. அது நல்லாயிருக்கும். படம் பாருங்க. மிகச்சிறப்பா இருக்கும் அந்த சேஸ். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இந்த டீசர்லாம் பார்க்கும்போது எல்லாரும் சொல்றாங்கன்னா, அந்த பாட்டி சொல்லி தட்டாது அந்த படத்தோட ஒரு லிங்க் மாரியே இருக்கே. ஸோ எந்த அளவுக்கு ஒரு உண்மை? இது எல்லாருமே என்கிட்ட கேட்குற கொஸ்டின் தான் இது. போஸ்டர் பார்த்ததுக்கப்புறம், டீச்சர் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, இது மனோரமா வண்டியும், மனோரமா ஆச்சியும், பாண்டியராஜனும் மாரி தான் இருக்குது எங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னாங்க. அது இல்ல. அது எப்படி இல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு படத்துல வந்து அது அம் பாட்டி பேரன் கதையே இல்ல இது. அ இது கோசல மேடத்துக்கும், சாருக்கும் என்ன உறவு இருக்குன்றதான் அ படத்தோட சஸ்பென்ஸே. அதான் கொண்டாட்டமே. அத திரையில வந்து பாருங்க. இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கோயசல்லா மேம் வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுவும் ஒரு கிராமத்தில். அது எப்படி இந்த கிராமத்தில் இந்த செல்ஃபி இது ஒரு டெக்னாலஜி இடிக்குது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தாட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஆ ப படத்துல கோசல மேடத்தோட பேரே செல்ஃபி காத்தாய் தான். வில்லேஜுக்குள்ள செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க அவங்க. இது மாதிரி தான். கதையே இதான். இது மாரி ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கிராமத்துக்கு என்ன குடுத்துச்சு? அந்த தொழில்நுட்பம் இந்த மக்களுக்கு என்ன குடுத்துச்சு? இந்த மக்கள் அந்த தொழில்நுட்பத்துக்கு என்ன குடுத்தாங்கன்றதான் காமெடியே. அதான் அதான் புதுசு கதையில. அதான் புதுசு. பலேவில்ல தேவா இந்த படம் வந்து எந்த ஒரு மாவட்டத்தில் எடுக்கப்பட்டது? அது எப்படி என்ன கலர்ஃபுல்ல வந்திருக்கு இந்த படம்? ப அ தேனி பக்கத்துல ஒரு ஒரு 3 கிராமம் தான் எனக்கு கதைக்களமா கிடைச்சது. எனக்கு நான் நெனச்ச மாரி அமைஞ்சது அந்த கிராமங்கள். அந்த மக்களுக்கு நான் அந்த கிராமத்து மக்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஏத்த கோயில், கோடாங்கிப்பட்டி, வலையப்பட்டி இந்த 3 கிராமத்தில தான் ஷூட் பண்ணேன். அந்த கிராம மக்கள் எனக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு குடுத்தாங்க. அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. இது தானியா. தானியா வந்து எப்படி வந்தாங்க அப்படின்னா, அம் ஃபர்ஸ்ட்டு தனிக்கொடி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நான் இது இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். தனிக்கொடி இப்படி இருக்கணும்னு எனக்குள்ள ஒரு இருந்தது. நிறைய ஹீரோயின்ஸை பார்த்தோம். எதுவும் செட் ஆகல. அப்போ தான் தானியாவோட ஃபோட்டோஸ் பார்த்தேன். பார்த்துட்டு சார் கிட்ட சொன்னேன், "சார் இது நான் ஒரு மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்க்குறேன்னு" சொன்னேன். "அப்போ எடுத்து பாருங்க" அப்படின்னாங்க. மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன், "நான் என்ன தனிக்கொடி இவங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போய் கதை சொன்னேன். உள்ளே வந்தாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம்னா, ஒண்ணு சென்னை கேர்ள் அவங்க மதர் ஸ்லாங் பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில கொஞ்சம் தடுமாறுனாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இன்வால்வ்மெண்ட் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, லஞ்ச் பிரேக்லலாம் ஒரு வீட்ல போய் உட்காந்து, டைரக்டர் இந்த மாரி ஒரு டயலாக் குடுத்துருக்காங்க. எனக்கு இந்த டயலாக் நீங்க எப்படி பேசுவீங்க? அப்படின்னு அந்த கிராமத்து மக்கள்கிட்ட போய் உட்காந்து பேசி பழகி, அதுக்கப்புறம் அவங்க உள்ள வந்து பண்றப்ப எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன பின்றாங்களே இவங்க அப்படின்றது தோணுச்சு எனக்கு. அப்புறம் நானே தான் சரி இவங்களே டப்பிங் பேச வைக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா பேசினதுனால தான் அவங்களே டப்பிங் பேசியிருக்காங்க படத்தில. மதர் ஸ்லாங் பேசியிருக்காங்க. படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. பலே விலை தேவா. நன்றி.